The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. அரசு பேருந்துகளுக்கு தமிழகமெங்கும் போக்குவரத்து காவலர்கள் அபராதம் விதித்து வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் திருச்சியில் என்ன நிலவரம் என்பதை கேட்டறியலாம். செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், திருச்சியில் என்ன நிலவரம்? பூங்குழி, நாம இப்ப மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கோம். மிக முக்கியமாக கண்டோன்மெண்ட்ல உள்ள போக்குவரத்து காவலர்கள் இந்த மத்திய பேருந்து நிலையத்திலே, அதாவது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த முதல் காட்சி என்பது மொஃபசல் பேருந்துகள், அதாவது புறநகர் பேருந்துகள் இந்த நகர பேருந்துகள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்காங்க. ஏன் என்று அவர்கள் கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஆர்என் பயன்படுத்தக்கூடாது, அதை அனைத்தும் நேரடியாக அவங்க சோதித்து அதற்கு அவர்கள் அபராதம் வசூலிப்பதற்காக அவர்கள் முயற்சிக்கும் போது இப்ப தற்போது ஒரு சிறிய வாக்குவாதம் என்பது அவருடைய ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர்கள் இப்ப தற்பொழுது ஓட்டுநரிடம் சரி, அதே போல் நடத்துனரிடம் இது தொடர்பாக விசாரணை என்பது நடத்தி வராங்க. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில், அதுவும் மிக முக்கியமாக நகர பேருந்து நிற்கக்கூடிய இடத்தில் இந்த புறநகர் பேருந்து என்பது நிறுத்தப்பட்டுள்ளது. முக்கியமாக உங்களுக்கு இது போன்ற சம்பவம், அதாவது காவல்துறையினர் அரசு பேருந்துல பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு எதுவும் சிரமம் ஏற்பட்டிருக்கா? இந்த வாரண்ட் இல்லாம அவங்களை பயணம் மேற்கொள்ள கூட சொல்லியிருக்காங்க சார்? சொல்லியிருக்காங்க சார். வாரண்ட் லாங் டிஸ்டன்ஸ் போனால் வாரண்ட் யூஸ் பண்ணல சார். ஸோ இங்கேருந்து புதுக்கோட்டை ஒரு 50 கிலோமீட்டர் போகும்போது நாங்கள் வாரண்ட் கொடுத்தோம். இந்த டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, வாரண்ட் வேணாம் சார் வாங்கன்றாங்க. ஸோ அதனால் நாங்கள் வாரண்ட் பக்கத்தில் ஏரியாவுக்கு போனால் நாங்கள் யூனிஃபார்மோட போனால் வாங்க மாட்டாங்க. ஸோ நேற்று நாங்கள் போகும்போது ஒரு கோர்ட்டுக்கு, பழைய கேஸ் கோர்ட்டு, எல்என்டோ ஈசி கோர்ட்டு புதுக்கோட்டை போகும்போது பக்காவாக டிக்கெட் கேட்டாங்க. நான் பணம் கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது பாயிண்ட் டு பாயிண்ட் டிக்கெட் கேட்டாங்க. 50 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்து பக்காவாக ஜென் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாரண்ட் வாங்கிட்டு போகணும் இனிமேல் யூஸ் பண்ணிக்கிறேன். முக்கியமாக பேசலாம் பூங்குழலி, இதுவரை அரசு பேருந்துகள் மீது எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் அரசு பேருந்துகள் மேல திருச்சி மாநகரத்தில் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் நம்ம வார்ன் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். அவங்க நோ பார்க்கிங்ல வருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வழியா போகக்கூடாது, இது ஷார்ட் ரூட்டா இருக்கு தஞ்சாவூருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸுமே ராங் சைடு என்று தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் என்பது இந்த 2-3 நாட்கள் அந்த ஏற்கனவே காவல்துறையினருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு அடுத்து நடைபெறுதா? இதுக்கு முன்னதாக எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கா? இல்ல, வழக்கமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம போக்குவரத்து துறையில நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம அப்பப்போ சொல்லுவோம். அவ்வப்போது நம்ம கூப்பிட்டு போக்குவரத்து ஊழியர்களை கூப்பிட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த வழியில வராதீங்க, இந்த மாதிரி வயலேஷன்ல ஈடுபடாதீங்கன்னு சொல்லுவோம். அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கையோ இல்ல பாத்தீங்கன்னா நம்ம மோட்டார் வாகன சட்டப்பிரிவுகளை இது வரைக்கும் பதிவு பண்ணது கிடையாது. இது வரைக்கும் பதிவு பண்ணல. இங்க திருச்சி மாநகரத்தில் நாங்க பதிவு பண்ணல. மிக முக்கியமாக நம்ம ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளருக்கு இது போன்ற சம்பவம் சென்னையில, அதாவது இதுக்கு முன்னாடி நடைபெற்றிருக்கு. அப்ப எப்படி காவல்துறை கையாண்டாங்க? குட் மார்னிங் சார், நான் ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். புதிய தலைமுறைக்கு வணக்கம். இது சென்னை சிட்டி கமிஷனர் வால்டர் தேவாரம் ஐயா இருக்கும்போது இதுமாரி தான் போலீஸுக்கும் இந்த டிரைவர் கண்டக்டருக்கு இந்த மாதிரி சின்ன பிரச்சனை. அதில் அவங்க ஸ்மூத்தாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. எப்படின்னா, பஸ் வாரண்ட் கொடுத்துருங்க, போலீஸை ட்ராவல் பண்ணட்டும், அவங்க அதை வச்சு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பஸ்ஸு கண்டக்டர்ஸு அந்த வாரண்டெல்லாம் ஃபுல் பண்ணி பாதி பேத்துக்கு தெரியறதில்ல. டவுன் பஸ்ல எல்லாம் கொடுத்தாக்கா அவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்குள்ள டிக்கெட் போடணும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அப்புறம் அது எல்லாருக்கும் வாரண்ட் கொடுத்தா இந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாயிருமா? எஸ் கண்டிப்பா அது சரியாயிடும். பட் அப்படி செய்ய முடியாது. கேகே நகரில் இருக்கிற எஸ்கார்ட் போலீஸ் கோர்ட்டுக்கு வரணும், அந்த டவுன் பஸ்ஸுக்கு வாரண்ட் கொடுக்கணும். அதெல்லாம் சரி வர செய்ய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால ஸ்மூத்தா போறது நல்லது. எல்லாரும் போலீஸ், பொதுமக்கள், நீதித்துறை, போக்குவரத்து துறை, மெடிக்கல் எல்லாமே அப்படி போறது ஒரு கோஆர்டினேஷன் கட் ஆகாம அப்படி ஸ்மூத்தா போகும். பூங்குழலி, அதாவது மிக முக்கியமாக இந்த போக்குவரத்து காவலர்கள், அதாவது இவர்கள் பணியை ஈடுபட்டு வராங்க. அதை விட மிக முக்கியமாக இந்த அரசு பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றவர்களுக்கும் இருவரும் சுமூகமாக சென்றாலே இந்த மோதல் போக்கு என்பது உருவாகாமல் இருக்கும் என்பது அவர் தெரிவித்திருக்காங்க. ஆனால் அவர்களை பொறுத்தளவு இந்த புறநகர் பேருந்து எப்படி நகர பேருந்து நிற்கக்கூடிய இந்த இடத்தில் நிறுத்தலாம் என்பதுதான் போக்குவரத்து காவலர்களுடைய கேள்வியா இருக்கிறது. தற்பொழுது அதிகாரிகள் நேரடியாக அவங்க கேட்டுக்கொண்டு வராங்க. ஆனால் இது போன்ற சம்பவத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் போக்குவரத்து காவலர்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான பணியிலையும் அவங்க ஈடுபட்டு வராங்க. தாங்கள் தங்களுடைய பணிகளை செய்வதாகவும் குறிப்பிடுறாங்க. பூங்குழலி.
மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கின்ற இதுபோன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் ஒத்துப்போனால் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம், இணக்கமாக சென்றால் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்ற கருத்து வந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களிடம் மீண்டும் செல்லலாம். ஐயா, இப்ப திருச்சி நிலவரத்தை பார்க்கும் பொழுது அங்கு போக்குவரத்து காவலர்கள் நாங்கள் அபராதம் விதிக்கவில்லை, அறிவுறுத்தி மட்டுமே அனுப்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இருவேறு கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. ஒரு புறத்தில் வேண்டுமென்றே அபராதம் விதிப்பதாக கூறுறாங்க, இன்னொரு பக்கம் இல்ல நாங்க அறிவுறுத்தியே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தீர்வுக்கு என்ன, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வாக நம்ம எதிர்பார்க்கலாம்? அது அறிவுறுத்தி அனுப்புறது சரி, ஆனா அதுக்கப்புறம் அறிவுறுத்தினதுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த தவறு பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏதாவது ஒரு சீரியஸான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா. அதனால சரியான தீர்வு இதுக்கு எப்படி இருக்கும்னா, யாரெல்லாம் எந்த ஒரு வயலேஷன் இருந்தாலும் இப்போ அறிவுறுத்துறதோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். கண்டக்டரோ ஓட்டுநரோ யாரோ இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இன்னொன்று இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். இவர் முதல்ல டிக்கெட் இல்லாம போனது தகராறு பண்ணியிருக்காரு. டிக்கெட் இல்லாம இவன் தகராறு பண்ணதுனால இது இவ்வளவு ஒரு இஷ்யூ ஆயிருந்திருக்கு. இன் ரியாலிட்டி அதான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வற்புறுத்தினராக டிக்கெட் கொடுத்திருக்காரு. அதனால அந்த காவலர் மேல துறை நடவடிக்கை நிச்சயம் அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். இப்ப இவங்க போக்குவரத்துறை அதிகாரிகளும் சொல்லணும், நாங்க அவங்க மேல எடுத்துக்கிட்டு இருக்கோம், டிபார்ட்மெண்ட்டில் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இதை வைரலா போட்டிருக்கீங்க, எங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே, வைரலா போட்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில பொதுவாகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிடும். அதனால வைரலா போட்டது தவறு தான். அதற்காக வேண்டி அந்த சம்பந்தப்பட்ட ஊழியருக்கு நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இதெல்லாம் பாருங்க, இது பப்ளிக் சர்வீஸ் ஒரு விஷயத்துல இவர் யாரு கேட்டு இதை வைரலா போட்டாரு, பப்ளிக்க போட்டாரு, பெர்மிஷன் வாங்கினாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதுக்கும் தகுந்த நடவடிக்கை ரெண்டு பக்கமே இது மாதிரி தம் துறையில நடவடிக்கை எடுத்து அஷூரன்ஸ் ரெண்டு பக்கமே கொடுக்கணும். பாருங்க, இதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் இன்சிடென்ட், அதுக்கு நாங்க பாத்துக்கிட்டு இனிமே இந்த ஈகோ ப்ராப்ளத்தை வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஈகோ ப்ராப்ளத்தை வச்சு நடத்தினாலும் நான் மறுபடியும் சொன்னேன், கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும்னு. இப்ப பல வசதிகள் செய்து பல தேவைகள் செய்து தர வேண்டிய கட்டாயத்துல போக்குவரத்து கழகம் பேருந்துகளுக்கு இருக்கு. போன்ற சம்பவங்கள்ல துறை ரீதியான நடவடிக்கை ஒருபுறம் இருக்க வேண்டும், மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய இது போன்ற துறைகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்குள்ள இணக்கம் இருக்க வேண்டும். இதுதான் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். நீங்கள் சொல்வது போல கலகம் பிறந்தால் வழிபிறக்கும் என்பது போல போக்குவரத்து ஊழியர்களுக்கும் அனைத்து வசதிகளும் போக்குவரத்து வசதிகளில் கிடைக்கட்டும். நன்றி, இணைப்பிற்கு பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.